ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மார்ச் மாதம் எடுத்த வீடியோங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம், அப்போ எடுத்த வீடியோ தான். சிவராத்திரி அப்போது எடுத்ததுங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்னா, வீட்டில் கொஞ்சம் விசேஷம்லாம் வச்சுருந்தாங்க, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்களோட குலதெய்வம் காரைக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். போனவுடனே இங்கே ஒரு புளிய மரம் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே புளியங்காய் தாங்க எடுத்து சாப்பிட்ருந்தேன். பயங்கர புளிப்புங்க. என்னால் சாப்பிடவே முடியல, அந்தளவுக்கு புளிப்பு. சின்ன வயசில் புளியங்காய் சாப்பிட்ருக்கோம், ஆனால் நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் வச்சு சாப்பிடுவோம். அப்படியே கடித்து சாப்பிட்டது பல்லெல்லாம் கூசிருச்சுங்க. என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது எந்தளவுக்கு புளிக்குதுன்னு. ஆனால் அந்த பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுங்க. அதனால் பழம் மட்டும் புளியம்பழம் மட்டும் சாப்பிட்டேங்க. நாங்கள் ஒரு 20-30 பேர் போயிருந்தோங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட, என்னோடய ஹஸ்பண்டோட அத்தை பசங்க தாங்க இவங்க எல்லாருமே. எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருந்தோங்க. ஒருத்தவங்க பஞ்சாமிர்தம் செய்கிறது, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பூ கட்டினாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க பொங்கல் வச்சாங்க. எனக்கு இதுதாங்க ஃபஸ்ட் டைம். எனக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. நம்ம எல்லாருமே பாத்திரத்தில் தான் பாத்திரம்னா எப்படி சொல்கிறது, பாத்திரத்தில் தான் பொங்கல் வைப்போம். ஆனால் அவங்க ஒரு பெரிய பித்தளை குடத்தில் தாங்க பொங்கல் வச்சுருந்தாங்க. அதுவே எனக்கு புதுசாக தான் இருந்தது. குடத்தில் பொங்கல் வச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி அரிசியை கழுவி நம்ம கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி ஊற்றி தான் நம்ம அரிசி அந்த தண்ணி கொதித்தோடனே அரிசியை போடுவோம். ஆனால் இவங்க அந்த அரிசி கழுவுற தண்ணியிலேயே பொங்கலை வேக வச்சு எடுத்துருந்தாங்க. அதுதான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். இது பேர் தான் கழுவி கழுவி ஊற்றுறதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். பொங்கல் பொங்கி வந்தவுடனே குலவெல்லாம் போட்டாங்கங்க. நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். அதுக்கப்புறம் அந்த பானையை சுற்றி 3 வாட்டி அரிசி போடணும் அப்படின்னு ஒருத்தராக அரிசி போட்டிருந்தாங்க. எல்லாரும் அரிசி போடும்போது நான் வீடியோ எடுத்தேங்க. ஆனால் நான் அரிசி போடுற வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, எடுக்கல. ஆக்சுவலாக அதை எடுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் மறுபடியும் நான் ஒரு வாட்டி அரிசியை போட்டேங்க. அரிசி போட்டு நல்லா சூப்பராக கிழக்கு பார்த்து தாங்க பொங்கல் பொங்கி வந்திருந்தது. மனசுக்கே ரொம்ப நிறைவாக இருந்தது. பொங்கல் பொங்கி வந்தோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி தான் தெய்வம் இருக்குது அப்படின்றதே நான் உணர்ந்தேன். பொங்கல் வச்சு எல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட்ட உடனே அந்த தீபார்த்தனை காட்டும் போதே பயங்கர மழை வந்ததுங்க. அந்தளவுக்கு மழை வந்தது. அப்போ தான் நாங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டோம், சரி நம்ம செஞ்ச பூஜையை சாமி ஏற்றுக்குச்சு, ஓகே, ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. சரி, பொங்கல் வேகிற கேப்பில் நம்ம கேமரா திறமையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பின்னாடி செடியெல்லாம் ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருந்தாங்கங்க. சரி, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். நிறைய செடிலாம் வச்சுருந்தாங்கங்க. நெல்லிக்காய் மரம், அப்புறம் புடலங்காய் செடி, அப்புறம் நிறைய கீரைங்க, தென்னை மரம், அப்புறம் வாழை மரம், இந்த மாதிரி நிறைய செடிலாம் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. கோவில் பக்கத்துலேயே செடி மரம் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக, மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கோவில் என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டி ஒரு கல்லாக கொண்டு வச்சதாங்க. அதை சாமி கும்பிட்டு இந்த மாதிரி கோவிலாக கட்டி வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் போனவுடனே நீங்கள் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டை தான் கோவிலில் பூஜை பண்ண வச்சாங்கங்க. இது அடுத்த நாள் காலையில் என் ஹஸ்பண்டோட அத்தை பசங்களோட குலதெய்வம் கோவில் தாங்க இது. இந்த கோவில்லையும் நேர்த்திக்கடன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது என்ன நேர்த்திக்கடன் எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். கரும்பில் தூளி மாதிரி கட்டி அதில் குழந்தைய வச்சு அந்த மூலெல்லாம் அடைச்சி குவையில் ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் நேர்த்திக்கடன் பண்ணாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நேர்த்திக்கடன் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோவில்லையும் எல்லோரும் பொங்கல்லாம் வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணவங்க. கடா வெட்டினாங்க. கடா வெட்டி பிரியாணி, அப்புறம் கறி குழம்பு, அப்புறம் போட்டி குழம்புன்னு சொல்லி நிறைய வச்சு சாப்பிட்டோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என் லைஃப்லேயே இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. எல்லாரும் அவ்வளோ பாசமாக அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க.
பொங்கல் வச்சு ஒரு தார்ப்பாயை விரித்து எல்லாரும் உட்காந்து பொங்கலை சுட சுட வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தேங்காய் உடைச்சி சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப நல்லா ஃபீலிங்காக இருந்ததுங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.